அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹபி அஜ்மீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி செகண்ட் பார்ட்டு அன்னஹுல் வாலிஹில் இஸ்மு மன்கூஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 48ஆம் பக்கம். அல் மன்கூஸும் அஹ்வாலு யாராபிஹி அதனுடைய யாராபின் நிலைமைகளும். அல் அம்சீலத்து உதாரணங்கள். ஃபர்ரல் ஜானி குற்றவாளி விரண்டு ஓடினான். அதலல் காலி நீதிபதி நீதமாக நடந்தார் இல்லை சரியாக நடந்தார். நாதல் முனாதி அழைப்பாளர் அழைத்தார். எந்தமுல் பாகி அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவன் வருத்தமடைந்தான். ஹபஸ்துல் ஜானி குற்றவாளியை நான் எண்ணினேன். ஏன்னா ஜானின்னு வராது, ஜானியன் வரும். ஏன்னா இது மஃபுல். அதனால நஹ்தரிமுல் காலிய நீதிபதியை நான் கண்ணியப்படுத்தினேன், சங்கை செய்தேன். ஹரம் ஷரீஃப்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் ஹரம். அதே மாதிரினா அதில் உள்ள ஃபால் தான் இஹ்தரம. சமயத்துல் முனாதிய அதாவது அழைக்கக்கூடிய அழைப்பை நான் கேட்டேன். எக்ரஹு வெறுக்கிறார்கள். நாசு மக்கள் வெறுக்கிறார்கள். பாகிய அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவனை மக்கள் வெறுக்கிறார்கள். நலர்த்து நான் பார்த்தேன். இலல் ஜானி குற்றவாளியின் பக்கம் நான் கவனித்தேன் இல்லை பார்த்தேன். உம்னா நாங்கள் நின்றோம். இஜ்லாலன்னா அல்லாஹ் சொல்லுமா? அல்லாஹு ஜல்ல ஜலாலகுன்னு சொல்லுவோம்ல, கண்ணியத்திற்காக நாங்கள் நின்றோம். லில் காலி நீதிபதியின் கண்ணியத்திற்காக நாங்கள் அசகைத்து நான் கவனமாக கேட்டேன். இலல் முனாதி அழைக்கக்கூடியவன் பக்கம் அழைக்கக்கூடியவரின் அழைப்பை இல்லை அழைக்கக்கூடியவன் பக்கம் நான் கவனமாக கேட்டேன். அலல் பாகி அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவனுக்கு ததுரு சுற்றுகிறது. தவாயிரு சுற்றக்கூடியது சுற்றுகிறதுனா அசல் அர்த்தம். ஆனால் நீங்கள் எப்படி போடுங்க அப்படின்னு கேட்டால் அழிச்சாட்டியம் கூடியவனுடைய அந்த விளைவு என்பது சுற்றக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு போடுங்கன்னா அல் சாயு அல் கலிமாத்து அல் ஜானி வல் காலி வல் முனாதி வல் பாகி இந்த வார்த்தைகள் எல்லாம் குல்லுகாவை அனைத்தும் அஸ்மாவும் மோரபான இஸ்முகளாக இருக்கிறது. ஒஃபி ஆஹிரி குல்லி மின்ஹா அதில் உள்ள ஒவ்வொன்றின் கடைசியிலும் யாவும் சாபிதத்துன் யா இருக்கிறது. மக்சூருன் கசர் செய்யப்பட்டு இருக்கிறது. மா கப்லஹா அதற்கு முன்னால் அந்த ஒன்று கசர் செய்யப்பட்டு இருக்கிறது. அல் ஜானி யா கடைசியில் இருக்குது. ஜானி அந்த யாவுக்கு முந்தியது எப்படி இருக்குது? கசர் செய்யப்பட்டு இருக்கிறது. ஹாதிகில் அஸ்மாவு இந்த இஸ்முகள் ஆகிறது. இந்த இஸ்முகளும் எப்படி இந்த கடைசி யா கொண்டு முடியுதில் இந்த இஸ்முகளும் வமா சாபிகுகா இன்னும் அதற்கு ஒப்பானதுக்கும் துசம்மா பெயர் சொல்லப்படும். பில் அஸ்மாயில் மன்கூசத்தி மன்கூஸான இஸ்முகள் என்றும் பெயர் சொல்லப்படும். இப்போ அசான் இருக்குல்ல, இப்போ அசாண்டா இதை நம்ம டக்குன்னு ஃபேலு மாறு செய்தான்னு நம்ம பார்ப்போம். இது அசா அப்படின்னு சொன்னால் நம்ம கம்புன்னு சொல்லி பார்ப்போம். அப்படி தானே? ஆனால் இதனுடைய ஒரிஜினல் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா ஃபேல் எது இஸ்மு எதுன்னு நம்மளுக்கு என்ன செஞ்சிடும்? தெரியாமல் போயிடும். புரிஞ்சுட்டிங்களா? அப்போது இந்த மாதிரி அதற்கு ஒப்பான இஸ்முகளும் அதற்கு என்னன்னு சொல்லப்படும்? மன்கூஸான இஸ்மை கொண்டு தான் பெயர் சொல்லப்படும். வைதா தம்மல்னா அதை நாம் சிந்தித்தால் ஹாதிகில் அஸ்மா இந்த இஸ்முகளை நாம் சிந்தித்தால் ஜதுனாக அதனை நாம் பெற்றுக்கொள்வோம். பில் கிஸ்மில் அவ்வளி ஆரம்ப பங்கில் அதனை நாம் பெற்றுக்கொள்வோம். மர்ஃபுவத்தன் ரஃபவு செய்யப்பட்ட நிலையில் ஆரம்ப பங்கில் உள்ளதை அதனை நாம் பெற்றுக்கொள்வோம். இப்போ இங்கே எடுத்துக்கோங்க. ஃபர்ரல் ஜானி குற்றவாளி விரண்டோடினான். இது ஃபேலு, இது ஃபாயில் என்ன நிலைமையில் இருக்கும்? ரஃபவு செய்யப்பட்ட நிலைமையில் இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. இல்லை அன்ன குள்ளன் ஏனெனில் நிச்சயமாக அனைத்துமே அதில் உள்ள அனைத்துமே எக்கவு நிகழ்ந்திருக்கும். ஃபாயிலாக நிகழ்ந்திருக்கும். ஒஃபில் கிஸ்மி சாணி ரெண்டாவது பங்கில் உள்ளது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் மன்சூபத்துன் ஏன்னா நசப் செய்யப்பட்ட நிலையில் இருக்கும். சரிங்களா? மன்சூபத்துன் கூட சொல்லிக்கலாம். ரெண்டாவது பங்கில் உள்ள நசப் செய்யப்பட்டு இருக்கும். இல்லை அன்னக்குள்ளன் மின்கா ஏனெனில் நிச்சயமாக அதில் உள்ள ஒவ்வொன்றும் எக்கவு நிகழ்ந்திருக்கும். மஃபுல் பிகியாக நிகழ்ந்திருக்கும்.
ஒஃபில் கிஸ்மி சாலிசி மூன்றாவது பங்கில் மஜ்ரூரத்துன் ஜர்ரு செய்யப்பட்டிருக்கிறது ஹர்ஃபி ஜர்ரி ஜர்ருடைய எழுத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கும். ஏன் நான் மன்சூபத்தன் அப்படி சொன்னேன் அப்படின்னா அதை நான் பெற்றுக்கொள்ளும். இது மொதல் முஃபுல், இது ரெண்டாவது முஃபுல், இதுக்குள்ளது. இப்போ இதை ஃபாலோ பண்ணியே நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன மன்சூபத்தன் மஜ்ரூரத்தன் நம்ம சொல்லலாம். பிஹர்ஃபி ஜர் ஜருடைய எழுத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கும். வலா கிண்ணனா என்றால் நிச்சயமாக நாம் லா நரா நான் பார்க்க மாட்டோம். ஹுனா இங்கே நான் பார்க்க மாட்டோம். மின் அலாமத்தில் யாராபி மின் அலாமத்தில் யாராபி ஏராபுடைய அடையாளம் இங்கே நாம் பார்க்க மாட்டோம். சிவல் ஃபத்தகத்தி ஃபத்தகை தவிர ஏராபினுடைய அடையாளத்தை இங்கே நாம் பார்க்க மாட்டோம். இங்கே பாருங்கள், ஜானி ஏன் கால் ஏ முனாதி ஏ பாக் ஏன் இருக்குது. நசபுடைய அடையாளத்தை தவிர ஜானியும் இருக்கா, இங்கே ஜானி ஈன் இருக்கா, இல்லை. அப்போ ரஃபுடைய அடையாளம் கிடையாது, ஜருடைய அடையாளம் கிடையாது. என்ன அடையாளம் அதான் இங்கே சொல்கிறாங்க. ஃபத்தகை தவிர ஏராபுடைய அடையாளத்தினின்றும் இங்கே நாம் பார்க்க மாட்டோம். சரிங்களா. அல்லத்தி எப்படிப்பட்டது என்றால் ஹி அதுதான் அலாமத்து நசபி நசபுடைய அடையாளமாக இருக்கிறது. ஃபமத் சபபு எனவே காரணம் என்ன, ஃபி லுஹுரி வெளியாகுவதின் காரணம் என்ன, அலாமத்து நசபி நசபுடைய அடையாளம் வெளியாகுவதின் காரணம் என்ன, அது மட்டும் தெரியுதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் வகுதகானா அது மட்டும் நசபுடைய அடையாளம் மட்டும் வெளியாகுவதின் காரணம் என்ன. இஹத்திஃபாவு அலாமத்தி ரஃபை வ ஜர்ரி இன்னும் ரஃபவு இன்னும் ஜர்ருடைய அடையாளம் அலாமத் தைனின்னு இருக்கும். இலாஃபத்துடைய நிலையில் நூன் போக்கப்பட்டு இருக்கும். இருமையுடைய நூனு பன்மையுடைய நூனு, அதனால தான் இங்கே அலாமத்தைன் கொடுத்துருக்குன்னா ரஃபுடைய அடையாளம் ஜர்ருடைய அடையாளம் மறைந்திருப்பதின் காரணம் என்ன. அஸ்ஸபபு காரணமாகிறது. ஃபி தாலிக்க அதில் உள்ள காரணமாகிறது. அன்ன ஆகிற குள்ளி களிமத்தின் மின் ஹாதிகள் களிமாத்தி யாவுன் இந்த வார்த்தைகளிலிருந்து நிச்சயமாக இந்த வார்த்தைகளிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையின் கடைசியும் யா இருக்கிறது. அதுதான் காரணம். என்ன ஏன் காரணம், அதுதான் காரணம். வல் யாவு யாவாகிறது. யுஹஃபு லேசாக்கப்படும். என்ன லுஹூர் வெளியாக்குவது லேசாக்கப்படும். ஃபத்தகத்தை வெளியாக்குவது லேசாக்கப்படும். அலைக அதன் மீது லேசாக இருக்கும். லேசாக்கப்படும் சொல்ல வேணால் லேசாக இருக்கும்னு போடுங்க. என்ன யுஹஃபு லேசாக இருக்கும். லுஹுரு ஃபத்தகத்தை வெளியாக்குவது லேசாக இருக்கும். இல்லை ஃபத்தகத்தின்னு போடலாம். இல்லை ஃபத்தகத்தன்னு போட்டால் ஃபத்தகத்தை வெளியாக்குவது லேசாக இருக்கும் அப்படி சொல்லலாம். அலைக அதன் மீது. எஸ்கலு கடினமாக இருக்கும். லுஹுரு வெளியாக்குவது கடினமாக இருக்கும். குள்ள மினல் லம்மத்தி வல் கசரத்தி லம்மத்தினின்றும் கசரத்தினின்றும் அனைத்திலும் வெளியாக்குவது என்பது கடினமாக இருக்கும். வலிதாலிக்க இதற்காகத்தான் துன்சபு நசப் செய்யப்படும். ஹாதியில் அஸ்மா இந்த இஸ்முகளுக்கு நசப் செய்யப்படும். வில் ஃபத்தகத்தில் லாகிரத்தி வெளிப்படையான ஃபத்தகத்தை கொண்டு இந்த இஸ்மில் நசப் செய்யப்படும். வத்துர்ஃபவு வத்து ஜர்ரு பில் லம்மத்தை கொண்டு ரஃபோடப்படும் இன்னும் ஜர்ரிடப்படும். வல் கசரத்து இன்னும் கசராகிறது. கத்தரத்தைனி அலல் யாவின் மீது மறைக்கப்பட்டு லம்மத்தை கொண்டு ரஃபோ இன்னும் ஜர்ரிடப்படும். கசரும் அதே மாதிரி தான் இடப்படும். புரிஞ்சிட்டிங்களா. இங்கே சொல்கிறாரு லம்மத்தை கொண்டும் கசரத்தை கொண்டும் தான் ஜர்ரிடப்படும். ரஃபோவிடப்படும். லம்மத்தை கசரத்தை கொண்டு ஜர்ரிடப்படும். யாவின் மீது மறைக்கப்பட்டதாக இந்த ரெண்டுலையுமே. சரிங்களா. அல் கவாயிது அல் மன்கூஸ் ஆகிறது. ஹுவ குல்லு இஸ்மின் அது ஒவ்வொன்றுமே இஸ்மு தான். எப்படிப்பட்ட இஸ்மு மோரபின் மன்கூஸ் அது ஒவ்வொன்றுமே இல்லை அவை அனைத்துமே மோரபான இஸ்மு தான். ஆகிரு அதனுடைய கடைசி யாவும் லாசிமத்துன் அவசியமான யா அதனுடைய கடைசி இருக்கும். மக்சூருன் மா கப்லஹா அதற்கு முன்னால் உள்ள அந்த ஒன்று கசரு செய்யப்பட்டு அவசியமான யா அதனுடைய கடைசியில் இருக்கும். இல்லை இப்படி தனித்தனியாக சொல்லிக்கோங்க. மன்குஸ் அந்த அனைத்து இஸ்முமே அவை அனைத்துமே மொரபான இஸ்மு தான். அதனுடைய கடைசி யா இருப்பது அவசியம். அதற்கு முன்னால் உள்ள அந்த ஒன்று கசர் செய்யப்பட்டு இருக்கும். கத்தரு லம்மத்து வல் கசரத்து லம்மத்து கசரத்தும் மறைக்கப்பட்டு இருக்கும். அல்ல ஆகிரி மன்குசி
மண்குசுடைய கடைசியில் லம்மத்தும் கசரத்தும் மறைக்கப்பட்டு இருக்கும். ஃபி ஹாலத்தி ரஃபழி ஜர்ரி, ரஃபோ இன்னும் ஜருடைய நிலையில் மண்குசுடைய கடைசியின் மீது லம்மத்து கசரத்தும் மறைக்கப்பட்டிருக்கும். அம்மா நசபு அதாவது நசபும் ஃபயக்கூனு இருக்கும் வில் பத்தகத்தில் லாகிரத்தி, வெளிப்படையான ஃபத்தகத்தை கொண்டு இருக்கும் அலல் ஆஹிரி, கடைசியில் வெளிப்படையான ஃபத்தகத்தை கொண்டு இருக்கும். சட்டை என்ன சிம்பிளாக, இதில் ஏன் நசபை தவிர ரஃபவு ஜருடைய அடையாளம் இல்லை, அது வாசிக்கிறது கஷ்டமாக இருக்கும், அதனால் அதை கொண்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரஃபோடைய நிலையிலையும் ஜருடைய நிலையிலையும் லம்மத்தும் கசரத்தும் மறைக்கப்பட்டு இருக்கும். ஏன்னா வெளிப்படையான ஃபத்தகத்தை கொண்டு தான் அது இருக்கும். நசபு என்பது வெளிப்படையான ஃபத்தகத்தை கொண்டு தான் இருக்கும் அதனுடைய கடைசியில் அப்படின்னு சொல்லணும். எல்லாம் அல்லாஹ் தஆலா எல்லா பாடங்களையும் உங்களுக்கு இலகுவான முறையில் புரிய வைக்கக்கூடிய தன்மையை நம்மளுக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.